சந்தீப் பேச்சிலேருந்து. ஸோ யூஸ்வலாக வந்து வீக்கெண்டில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வீடியோ போடுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ராவல்னால் போட முடியல. ஸோ அதான் இப்போ வீடியோ போடுறேன். ஸோ இந்த கம்மிங் வீக்கோட வாட்ச் லிஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ போடுறப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஸ்வலாக சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 8 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பியூர்லி பேஸ்ட் ஆன் ஸ்விங் ட்ரேடிங் தான். I'm not a SEBI registered, so consult your financial advisor or do your own analysis. And then I'm usually சொல்கிறது தான். ஸோ ஒரு 8 ஸ்டாக் எடுத்திருக்கேன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். ஸோ தீஸ் ஆர் வெரி குட் ஸ்டாக் ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்கள் சைடில் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து டாக்டர் ரெட்டி. ஸோ டாக்டர் ரெட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பார்மா ஸ்டாக். மார்க்கெட் வந்து இங்கேருந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 444 பிரேக் பண்ணி மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணி வைக்க முடியல அவனால். ஸோ திரும்பி மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இங்கேருந்து ட்ரெண்ட் லைனோட இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கு. அவங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஒரு சேனலுக்குள்ளேயே வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு போகலாம். இதுக்கு வந்து நம்ம நிஃப்டியும் கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நம்ம இனி ஒரு 200-300 பாயிண்ட் மேலே எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா மறுபடிக்கு இருந்து இந்த சப்போர்ட்டுக்கே திரும்பி வரலாம். 3950 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். வந்துச்சுன்னா நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ஸோ பயோகான் அகெயின் கம்மிங் பேக் டு வெரி பார்மா ஸ்டாக். நல்ல ஒரு ஃபால் கொடுத்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் கொடுத்த ஃபால். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நல்ல கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ இந்த லெவல் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கில். ஸோ ஃபால் ஆச்சுன்னா வெயிட் நல்லா வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சி பாக்ஸ் பேட்டர்ன் தான் க்ளோஸ் டு 1.5 months வந்து கைண்ட் ஆஃப் இன்சைட் தி பாக்ஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள். பயோகான் இஸ் வெரி குட் ஸ்டாக். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம், ஓகேங்களா. இந்தியன் பேங்க் நான் யூஸ்வலாக வந்து பப்ளிக் பேங்க்ஸ் நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ப்ளஸ் நான் ஸ்விங்குக்கு அதை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். கைண்ட் ஆஃப் மேபி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இஃப் இட் இஸ் a good PUC கம்பெனி, பப்ளிக் கம்பெனி. அதர்வைஸ் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட், ஐ டோன்ட் இன்வெஸ்ட் ஆல். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ கிளியராக பார்த்தீங்கன்னா வந்து கம்மிங் பேக் டு வீக்லி கேண்டில். ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ பிரேக் ஆச்சுன்னா 135 வந்து நல்ல ரேஞ்சில் இருக்குது. இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா அதர்வைஸ் மேபி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை கூட இந்த இது இருக்கலாம். ஒரு 10 points 5 points ஃபால்ஸ் பிரேக் அவுட் கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மண்டே வந்து நாளானிக்கு HDFC லைஃப் அகெயின் இஸ் வெரி குட் பையிங் ரேஞ்சில் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ கிளியர் இன்சைட் தி சேனல் பேட்டர்ன். ஸோ வெரி குட் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது மார்க்கெட் வந்து. ஸோ டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ ரீசன்ட் டேஸில் HDFC அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் குட். டு பி ஃப்ரேங்க் வந்து AMC இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், HDFC பேங்காக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அப் டு தி மார்க். ஸோ கண்டிப்பாக வந்து இது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கணும் எதிர்பார்க்குறேன். ஸோ ஒரு 720 இந்த ஸ்டாக் வந்து 550-500 வந்திருக்கு ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் வந்து. ஸோ டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கலாம் கம்மிங் டேஸில் வந்து. அண்ட் ஸ்டேட் பேங்க் அகெயின் கிளியர் தி பாக்ஸ் பேட்டர்ன். ஸோ அகெயின் இன்சைட் தி என்ன சொல்கிறது சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது மார்க்கெட் வந்து. ஸோ கண்டினியூஸ்லி லாட் ஆஃப் டைம்ஸ் த மார்க்கெட் இஸ் டச்சிங் தி சப்போர்ட். ஸோ டெஃபினட்டாக வந்து ஐ திங்க் 430 to 440 is a very good range to buy it. Make use of the stock again. So Axis Bank again coming back to private bank. So market is into consolidation mode. So clearly market was taking a very strong support in this region 630 to 620 range. So definitely இந்த ஸ்டாக் நீங்கள் நல்லா வாங்கிக்கலாம். Clearly market inside the box pattern. So நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து close to so almost ஒரு 7.5 months வந்து மார்க்கெட் இஸ் இன்டு தி பாக்ஸ் பேட்டர்ன். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த லெவல் 600 லெவல் பிரேக் பண்ணாத வரைக்கும் டெஃபினட்டாக யூ குட் கோ ஃபார் அக்யூமுலேஷன் அண்ட் பை நியூ சீரீஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ். கீர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் தி மார்க்கெட் இஸ் ட்ராவல் இன்சைட் தி பாக்ஸ் ஆல்வேஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அகெயின் நியரஸ்ட் சப்போர்ட் 430 to 420 இஸ் a very good range to buy it. ஸோ டெஃபினட்டாக வந்து ஸ்டாக் நீங்கள் வாங்கலாம். ஸோ நல்ல ஒரு அக்யூமுலேஷன் எனக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 10% வேணும்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. க்ளோஸ் டு 24% ப்ராஃபிட் கொடுக்குது இந்த ஸ்டாக் வந்து. டச்சிங் தி சப்போர்ட், கோயிங் அப், அகெயின் கம்மிங் டவுன். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ப்ளே இன்சைட் தி பாக்ஸ் பேட்டர்ன். நீங்கள் ப்ராப்பராக இது ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ண முடியாது. பட் நீங்கள் பியூர் ஸ்விங்கில் இது பண்ணலாம், சாத்தியம். ஸோ சன் டிவி அகெயின் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டாக். ஒரு 620 இந்த ஸ்டாக் வந்து ஒரு 400 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அகெயின் மார்க்கெட் இஸ் டேக்கிங் வெரி குட் அக்யூமுலேஷன் சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்கலாம். சன் டிவி விச் இஸ் அகெயின் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ். This is pure ZERODHA company and very good dividend stock.
ஸோ நிஃப்டி மீடியில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டாக். ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து வாங்கலாம். அகைன் வெரி குட் சப்போர்ட் லெவல். ஸோ